ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஎட் செகண்ட் செமஸ்டரில் உள்ள சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனில் யூனிட் 5, அதாவது ஸ்கில்ஸ் இன் ப்ரொமோஷன் ஆஃப் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். இதில் பார்ட் 1 நம்ம வந்து ஆல்ரெடி பாதி வீடியோ பார்த்துட்டோம். பார்ட் 2ஓட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம வந்து முக்கியமாக நம்ம என்ன எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சைக்கோ சோஷியல் சப்போர்ட் அண்ட் ரெஃபரல் சர்வீசஸ் ஃபார் த வல்னரபிள் சைல்ட். ஏன்னா இந்த சைக்கோ சோஷியல் சப்போர்ட் நம்ம கான்செப்ட் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக எழுதலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். நீங்கள் தான் எலாபரேட்டட் பண்ணுறீங்க. ஸோ ஷார்ட்டாக சைக்கோ சோஷியல் சப்போர்ட் அப்படின்னா என்ன? சோஷியல் சப்போர்ட் நம்மளுக்கு வேணும். சைக்காலஜிக்கல் ஒரு மென்டலாக என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக, ஒரு மைண்டில் ஒரு ட்ராமா மாதிரிலாம் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும். நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படிலாம் விடுறது, அவங்கள வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுன்றது தான் இந்த டாபிக். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்கோ சோஷியல் சப்போர்ட் இதை வந்து ஒரு 5 மார்க்ல இல்லை 10 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ஓகே, ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சைக்காலஜிக்கலா இல்லைன்னா சோஷியலாவோ இல்லை எமோஷனலாக ஒரு இண்டிவிஜுவல் வந்து சேலஞ்சஸ், இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பட்டவங்க அப்படின்னா அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் இதோட ஃபர்ஸ்ட் எய்ம். செகண்ட் எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கும் எப்படி மேனேஜ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும், எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கோப் அப் பண்ணணும், நெக்ஸ்ட் எப்படி அவங்களோட ஸ்ட்ராங் பிலீஃபை வந்து பில்ட் பண்ணணும், ஹெல்த் ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் இதோட இன்னொரு எய்ம். ஸோ இதுக்கு வந்து கீ எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீ எலிமெண்ட்ஸ்னால் ஒரு சப் டாபிக்ஸ் மாதிரி வச்சுக்கலாமா? ஸோ என்னென்ன கீ எலிமெண்ட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எமோஷனல் சப்போர்ட். எமோஷனல் சப்போர்ட்டில் என்ன பண்ணணும், ஒரு சேஃபான ஒரு கேரிங்கான ஒரு என்வாயன்மெண்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கும் வேணும். நெக்ஸ்ட் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் தெரப்பி. இந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் தெரப்பி யார் யாருக்கு நடக்கணும்? ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லைன்னா குரூப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராசஸில் இருக்காங்க, ஒரு எமோஷனல் டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, இல்லைன்னா ட்ராமாவில் இருக்காங்க, இல்லைன்னா மென்டல் ஹெல்த் இஷ்யூஸில் இருக்காங்க, அவங்க வந்து கவுன்சிலிங் போகிறது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்கில் பில்டிங் அண்ட் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ஒரு இண்டிவிஜுவலும் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து வேணும், அவங்களுக்கு வந்து டெக்னிக்ஸ் வேணும், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும். எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது, எப்படி நம்மளோட எமோஷன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறது நல்ல விதத்தில், அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இப்போ எல்லா ஸ்கூல்லையும் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் தான் பேசிக். ஓகே, ஸோ பிஎட்னாலே ப்ராப்ளம் சால்விங் தான். லைஃப் ஸ்கில்ஸ், ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே. நெக்ஸ்ட் ஒன் வந்து இம்ப்ரூவ் ஓவரால் வெல்பீயிங். ஓகே, ஸோ இதுதான் ஸ்கில் பில்டிங் அண்ட் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் அண்ட் சைக்கோ எஜுகேஷன். இன்ஃபர்மேஷன் அண்ட் சைக்கோ எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், ஒரு செல்ஃப் அவேர்னஸான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சோஷியல் இஷ்யூஸை பற்றி இல்லை சைக்காலஜிக்கல் இஷ்யூஸை பற்றி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க மாதிரி ரிலவெண்ட்டான இல்லைன்னா அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். அண்ட் இது வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் சோஷியல் சப்போர்ட் நெட்ஒர்க்ஸ். ஓகே, சோஷியல் சப்போர்ட் நெட்ஒர்க்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பியர் குரூப்ஸ் அண்ட் ஒரு கம்யூனிட்டி நெட்ஒர்க்ஸ். ஓகே, ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கனெக்ஷன் வந்து இருக்கணுன்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி இன்டிகிரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ் இல்லைன்னா சப்போர்ட்டிவ் குரூப்ஸு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும். இதுலலாம் நீங்கள் கலந்துக்கோங்க, இதுலலாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டியாக வந்து என்ன சொல்லணும், ஒரு இண்டிவிஜுவல் வந்து இது உள்ள சேர்க்குற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு ஐசோலேஷனும் அந்த நம்ம ஐசோலேட் பண்ணி வச்சோம்னா அதுவும் ஒரு ட்ராமா வந்தானே. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து பில்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்வொகேசி அண்ட் எம்பவர்மெண்ட். இந்த அட்வொகேசி அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அவங்களோட ரைட்ஸ் என்ன அப்படின்றத சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் செல்ஃப் அட்வொகேசியை வந்து ப்ரொமோட் பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்க எப்படி எம்பவர் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி வாழ்க்கையில் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி நீங்கள் எழுதிட்டாங்க, ஈஸியாக வந்து 5 மார்க்ஸோ 10 மார்க்ஸோ நல்லா பேஜஸ் வந்து ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் ஆஸ் மென்டர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஃபார் என்ஷூரிங் தி பார்ட்டிசிபேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். கண்டிப்பாக இதை வந்து கேட்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை வந்து நல்லா என்வாயன்மெண்ட் நல்லா வளரணும் அப்படின்னா அந்த என்வாயன்மெண்ட்ல ஸ்கூலுன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அது வந்து மினி சோஷியல்
மினி சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வச்சு அதை வச்சு டீச்சர்ஸோட ரோல் என்ன அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா நம்ம படிக்கிறது டீச்சர்ஸ் ஸோ டீச்சர்ஸ் பத்தி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படிலாம் நீங்க வந்து எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா டீச்சர்ஸோட வைட்டல் ரோல் என்ன, மென்டர்ஸ் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் என்ன, அவங்களோட ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன். ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு கேள்வி மென்ஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பில்டிங் ட்ரஸ்ட் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணணும், இல்லைன்னா சேஃபான என்வாயன்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அவங்களோட இந்த ட்ரஸ்டிங் ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சேஃபான ஒரு இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரெஸ்பெக்டாக வந்து டீச்சர்ஸை வந்து அப்ரோச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்டிவ் லிசனிங் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்கரேஜிங் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், என்கரேஜ் பண்ணணும். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்து என்கரேஜ் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப்போ இல்லை டிஸ்கஷன் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒப்பீனியன்ஸ் தராங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், அவங்களே வந்து டெசிஷன் மேக்கிங் அந்த ப்ராசஸ் வந்து பண்ண வைக்கணும். அவங்க ஏதாவது ஒரு டவுட் கேட்டாலும் சப்போஸ் ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னா நீங்களே இதை சால்வ் பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது, நீங்களா இந்த இடத்துல இருந்தா நீங்க என்ன செய்வீங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பேஸ்டா அந்த ஸ்கில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட்டிங் இன்க்ளூஷன் அண்ட் ஈக்வாலிட்டி. ஸோ டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஒரு கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட் வந்து பில்ட் பண்ணணும். எந்த மாதிரினா டைவர்சிட்டியை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட தாட் இப்படி இருக்கு, அவங்க அதை எந்த மாதிரி பாக்குறாங்க, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து அப்ரோச் பண்ணணும், ஓகேன்னு சொல்லணும். அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்பதான் வந்து வெளியில லைஃப் சேலஞ்சஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஓகே, அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விழிப்புணர்வு வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து இருந்ததுன்னா கிளாஸ் ரூம்ல. ஓகே, நம்ம கிளாஸ் ரூம்ல நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணதான் நம்ம வந்து லைஃப்ல இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ரெகக்னைசிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு இண்டிவிஜுவல் நீட்ஸ். ஒரு 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 இண்டிவிஜுவலையும் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தேவை, ஏது தேவை, அதாவது லேர்னிங் ஸ்டைல்ஸ், இல்லைன்னா எபிலிட்டிஸ், இல்லைன்னா பேக்ரவுண்ட்ஸ் என்ன இருக்கு, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தான் யூஸ் பண்ணலாம், என்னென்ன அட்வான்ஸ் லேர்னர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம், ஓகே என்னென்னலாம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியணும். நெக்ஸ்ட் டீச்சிங் லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் பிஹேவியர்ஸ். டீச்சர்ஸ் கேன் இன்கார்பரேட் லெசன்ஸ் ஆன் லைஃப் ஸ்கில்ஸ். மோஸ்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பசங்களுக்கு வந்து லைஃப் ஸ்கில்ஸ் வந்து நம்ம வந்து கத்து தரணும். இந்த குழந்தைங்க வந்து வெளியில போனாங்கன்னா, ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனாங்கன்னா, இல்லைன்னா ஒரு மார்க்கெட்டுக்கு போனாங்கன்னா, இல்லைன்னா ஒரு பேங்க்குக்கு போனாங்கன்னா, அவங்க அங்க என்ன பிஹேவ் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், அவங்களோட வேலை என்ன, அவங்களோட டியூட்டி என்ன, ஒரு ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸை வந்து கத்து தரணும். அதுதான் வந்து என்ன ஆகும், ஒரு நல்ல பவுண்டரி செட்டிங் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐடென்டிஃபைங் அண்ட் ரிப்போர்ட்டிங் கன்சர்ன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஏதாவது ஒரு நெக்லெக்டோ இல்லை ஏதாவது அப்யூஸ் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பர்சனல் சேஃப்டி இல்லை செல்ஃப் அட்வொகேசி, ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. அதை வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி வந்து நடந்துக்கணும். அப்பதான் வந்து நம்ம ஒரு நல்ல ஜெல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து பழகி ட்ரஸ்ட் வந்து பில்ட் பண்ணோம்னா அவங்க வந்து என்ன குறை இருக்கோ, இல்லைன்னா என்ன வந்து நடந்திருக்கோ, ஏதாவது ஹார்ம் நடந்திருக்கா, இல்லைன்னா என்ன சொல்றது, ஏதாவது அப்யூஸ் நடந்திருக்குனாலும் அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லி ட்ரஸ்ட் வந்து நம்ம வந்து அதுதான் டீச்சர்ஸோட கடமை. ஓகே, அவங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் நான் இங்க மிஸ் கிட்ட சொல்லிடுவேன், அவங்க பார்த்துப்பாங்கன்ற மாதிரி நம்பிக்கை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொலாபரேஷன் வித் பேரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து வைக்கணும். ஸோ டீச்சர்ஸ் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயும் கார்டன்ஸ் கிட்டயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். என்ன வீட்டில் எப்படி இருக்காங்க, அவங்களோட ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லபடியாக அந்த சைல்டு வந்து ஹோம் ஒர்க் இல்லை தனிமையா இருக்காங்களா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா வீட்டில், இல்லை அவங்களுக்கு என்ன நீடு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கண்டினியூங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்னா நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் நம்மளோட நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணணும், அதை இன்க்ரீஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும்.
நெக்ஸ்ட் நம்ம வந்து சைல்ட் ப்ரொடெக்ஷனு இல்லைன்னா சில்ட்ரனோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கு அப்படின்றது அன்றாட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னா ஏதாவது லா போட்டுருக்காங்களா என்ன பண்ணிருக்காங்க சில்ட்ரனுக்கு ஏதாவது ஒதுக்கீடு இருக்கு அப்படி இப்படின்னு புதுசு புதுசா வர அந்த நியூஸ் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிறைய நாலேஜ் வந்து நம்ம வளர்த்துக்கணும், இந்த ப்ரொஃபஷனலே கண்டினியூ பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டீச்சர்ஸோட ரோல். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக 5 மார்க் அண்ட் 10 மார்க்ஸ் வந்து அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் டிசிப்ளின் டெக்னிக் ஃபார் டீச்சர்ஸ். இங்கே பாசிட்டிவ் டிசிப்ளின்னா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம படிச்சிருக்கோம் பாசிட்டிவ் டிசிப்ளின். அதாவது ஒரு குழந்தை வந்து தப்பு பண்ணது அப்படின்னா அதை வந்து நல்ல விதமா நம்ம வந்து எடுத்து சொன்னா அந்த குழந்தை வந்து கேட்கும். அதுவே நம்ம அடிச்சு இல்லைன்னா துன்புறுத்தி நம்ம ஏதாவது அப்யூஸ் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து அந்த குழந்தைக்கு பின்னாடி நெகட்டிவா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான் இதை சொல்றாங்க பாசிட்டிவ் டிசிப்ளின் டெக்னிக் ஃபார் டீச்சர்ஸ். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா டீச்சிங் அண்ட் கைடிங் சில்ட்ரன் யூசிங் பாசிட்டிவ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் டெக்னிக்ஸ். ஓகேவா, பனிஷ்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துதான் ஒரு குழந்தைய மாத்தணும்ன்றது இல்லாம இல்ல பாசிட்டிவாவும் மாத்தலாம். அப்பதான் வந்து ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கும், கிளியர் கம்யூனிகேஷன் இருக்கும், அப்பதான் குழந்தை புரிஞ்சுப்பாங்க. இப்பதான் செல்ஃப் டிசிப்ளின் வரும் அப்படின்றதுதான் இதோட கோல் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு, ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ஆகிறதுக்கு. ஓகே, ஒரு பாசிட்டிவ் பிஹேவியர் வந்து இருக்கும். அப்பதான் சில்ட்ரன் கிட்ட நம்ம வந்து அடிச்சு ஏன் அந்த மாதிரி பண்ணாது, ஏன் அந்த மாதிரி செய்யாது அப்படின்னு நம்ம மிரட்டி பண்ணோம் அப்படின்னா அது நெகட்டிவா வந்து மாறும். பாசிட்டிவா பாசிட்டிவ் டிசிப்ளின் டீச்சர்ஸ்க்கு என்னென்னலாம் இருக்கு என்னெல்லாம் இந்த டாபிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நல்லா ஒரு ரேப்போ வந்து இருக்கணும். இந்த பாசிட்டிவ் டிசிப்ளின்ல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சில்ட்ரனுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பெக்ட்னா என்ன, அவங்களோட தாட்ஸ் என்ன, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்மளும் மரியாதையா நடத்தணும். அவங்களோட தாட்ஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் நம்ம வந்து கொடுக்கும்போது அங்கே வந்து என்ன ஆகுது, ஒரு ஹெல்த்தி பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகுது, பில்ட் ஆகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பவுண்டரிஸ். ஓகே, ஒரு கிளியர் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பவுண்டரிஸ் வந்து எதுக்கு பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகேவா, ஒரு ரூல்ஸ் என்ன, அவங்களுக்கு கைட்லைன்ஸ் என்ன இருக்கு, இல்லைன்னா இதை வந்து பாசிட்டிவா நம்ம எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அப்போ வந்து அதோட சில்ட்ரனோட பிஹேவியர் வந்து எப்படி வந்து இருக்கு, எப்படி மாறுது அப்படின்றது பார்க்கணும். ஸோ கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பவுண்டரிஸ். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். என்ன பாசிட்டிவ் அப்படின்னா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து கண்டினியூவா வந்து அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து மாறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு வேர்பலா நம்ம வந்து பிளேஸ் பண்றது. இப்போ ஷாப்பிங் மால்ல ஏதாவது நல்லதா நடந்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு சாக்லேட் கவர் வந்து டஸ்ட்பின்ல போடுறாங்க அப்படின்னா வெரி குட் சொன்னாங்கன்னா வேர்பலா பிளேஸ் பண்றதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஓ நம்ம நல்லது செஞ்சிருக்கோம் வெரி குட் சொல்றாங்க, பப்ளிக்ல எல்லாம் சொல்றாங்க, அப்போ நம்ம வந்து நல்ல காரியம் இதே நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் என்கரேஜ்மெண்ட் பண்றது, ரிவார்ட்ஸ் கொடுக்கறது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் நேச்சுரல் கான்சிக்வன்சஸ். ஸோ நேச்சுரல் கான்சிக்வன்சஸ்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்றது. ஓகே, ஒரு என்ன சொல்றது, ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அவங்களே அதை வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கா, அந்த திறமை வந்து அவங்களுக்கு இருக்கா அப்படின்றது நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பனிஷ்மெண்ட் தந்து தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஸோ அந்த கான்சிக்வன்சஸ் அந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸஸ் வந்து கொடுக்கணும். நீ இந்த மாதிரி செஞ்சேன்னா இந்த மாதிரி நடக்கும், நீ இந்த மாதிரி செஞ்சேன்னா அந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துல நீ என்ன முடிவு எடுக்க சொல்லு, உனக்கு எது இஷ்டமோ பண்ணு, உனக்கு எது நல்லதோ அதை செய்யுன்ற மாதிரி நம்ம வந்து சாய்ஸஸ் கொடுத்தோம்னா அதுல இருந்து அவங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. நம்ம வந்து கெட்டதும் சொல்லணும் நல்லதும் சொல்லணும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரீடைரக்ஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். ஒரு சைல்டு வந்து அன்டிசைரபிள் பிஹேவியர்ல இருக்காங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் டிசிப்ளின்ல வந்து நம்ம வந்து அதை வந்து ரீடைரக்ட் பண்ணலாம், அவங்களோட அட்டென்ஷன் வந்து திருப்பலாம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுது, அவங்க ஃபோக்கஸை வந்து நெகட்டிவிட்டி பிஹேவியர்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் சாய்ஸஸ்ல வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங். இதுதான் மோஸ்ட் என்ன சொல்றது, ஒரு சுப்பீரியர் டாஸ்க்னு சொல்லலாம் ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் தான் நம்ம
எல்லா ஜென்ரேஷனுக்கும் இந்த ப்ராப்ளம் சால்விங் தான் நம்ம நிறையா கற்றுக்கணும். சொல்லுவாங்கள்ல நிறைய பேர் படிப்பு வந்து ஒன்றும் இது இல்லை, நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப கற்றுக்கணும் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கொலாபரேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அப்போ தான் டெசிஷன் மேக்கிங் வந்து இருக்கும். பின்னாடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அந்த பின்வாங்காம அந்த முயற்சி செய்கிற அந்த இது. நெக்ஸ்ட் டைமிங், கரெக்டான டைமுக்கு கரெக்டான அந்த பிஹேவியர் அண்ட் எமோஷனை வந்து அந்த குழந்தை வந்து குழந்தையோ அந்த பர்சனோ நம்ம வந்து என்ன சொல்றாங்க சைல்டு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு உட்காந்து பேசுற மாதிரி இந்த மாதிரி டைம் நைட்டு நம்ம தூங்க போற டைம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு இது என்னாச்சு சொல்லு, உன்னோட ஸ்கூல் எப்படி போச்சு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை என்னோட ஆஃபீஸ்ல இதாக இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாமே கலந்து பேசணும். ஒரு டிஸ்கஷன் வந்து இருக்கணும். அதுதான் இந்த டைமிங். இந்த டைமிங் டெக்னிக் வந்து எங்க யார் முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா பேரண்ட், ஆடியன்ஸ், டீச்சர்ஸ் முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு டைம் வந்து இருக்கணும். கரெக்டான டைம்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உட்காந்து பேசுற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனா லிசன் பண்ணணும், ஆக்டிவ் லிசனிங், அப்ரோப்ரியேட் ஏஜ் லாங்குவேஜ். ஸோ ஏஜ் அப்ரோப்ரியேட் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் சில்ட்ரன்கிட்ட. அவங்க என்ன எமோஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். திஸ் ப்ரொமோட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பேரண்ட் இல்லைன்னா கேர் கிவர்ஸ் அவங்களுக்கு அவங்களும் இல்லைன்னா சில்ட்ரன் அவங்க கிட்ட இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை வந்து இது வந்து பில்ட் பண்ணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா மாடலிங் பாசிட்டிவ் பிஹேவியர். ஸோ பேரண்ட்ஸோ இல்லைன்னா கேர் கிவர்ஸோ என்ன பண்ணணும், ஒரு மாடலிங் சப்போர்ட் பாசிட்டிவ் பிஹேவியர் வந்து நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ இது வந்து என்ன ஆகுது, அவங்களோட பிஹேவியர் இல்லைன்னா அந்த சில்ட்ரன் லேர்ன் பண்றாங்களே அதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டிஸாக வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி. கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும். ஒரு பாசிட்டிவ் டிசிப்ளின்னா நம்ம வந்து அதை எப்பவுமே மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நாள் திட்டுறது, ஒரு நாள் அடிக்கிறது, ஒரு நாள் கொஞ்சிறது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து மோஸ்டா கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி. ப்ரெடிக்டபிலிட்டி இது என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா சில்ட்ரன் வந்து அந்த கான்சிக்வன்சஸ் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, அவங்களே வந்து எப்படி அதை ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியா வந்து பில்ட் பண்றாங்க இதோட இது. ஓகே, ஸோ இதோ பாசிட்டிவ் டிசிப்ளின் டெக்னிக் டீச்சர்ஸ்ல இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் ஸ்கில்ஸ் ஃபார் செலிப்ரேட்டிங் சைல்ட் ரைட்ஸ். ஸோ ஸ்கில்ஸ் ஃபார் செலிப்ரேட்டிங் சைல்ட் ரைட்ஸ்ல மோஸ்டா வந்து என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலேஜ் ஆஃப் சைல்ட் ரைட்ஸை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். யூஎன்சிஆர்சினா என்ன, அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அட்வொகேசி அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ அட்வொகேசி அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு டிஃபைன் பண்ற ரைட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம அது வந்து ஒரு அவேர்னஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் எம்பத்தி அண்ட் ஆக்டிவ் லிசனிங். ஓகே, ஸோ அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எம்பத்தியா இருக்கணும், ஒரு சில்ட்ரனோட நீட் என்ன, அவங்களோட கன்சர்ன் என்ன, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம வந்து எம்பத்தி எமோஷனா நம்ம வந்து நினைக்கணும். ஆக்டிவ் லிசனிங்கா. நெக்ஸ்ட் சைல்ட் பார்ட்டிசிபேஷன். ஓகே, ஸோ சைல்ட் பார்ட்டிசிபேஷன்னா அதான் சேம் தான். அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும், அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அவங்களோட அதான் ஃபுல்லா கிளியரா என்ன சொல்றது, அவங்களுக்கு என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ. ஓகே, ஒரு மீனிங்ஃபுல் சைல்ட் பார்ட்டிசிபேஷனா வந்து அது எதுல அப்படின்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்லயோ இல்லை ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் இன் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, ஸோ அவங்களோட ரைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்கும், நான் இதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நான் இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம்னு அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதுலெல்லாம் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அவங்களோட வாய்ஸஸை வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி அண்ட் இன்க்ளூஷன். கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி அண்ட் இன்க்ளூஷனா அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட ஐடென்டிட்டிஸ் என்ன, அவங்களோட டிவர்ஸ் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்காமலாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்க்ளூசிவ் ப்ராக்டிஸ் வந்து என்ன ஆகுது, ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கொலாபரேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங். கொலாபரேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங்
நம்மளோட என்ஜிஓஸ் இல்லைனா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸ், ஈவன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்குள்ள என்ன பண்ணணும், ஒரு கொலாபரேஷன் பார்ட்னர்ஷிப்ஸ்ல வந்து இருக்கணும். இது வந்து என்ன பண்ணும், மேக்ஸிமைஸ் பண்ணும். எதை மேக்ஸிமைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சைல்ட் ரைட்ஸ்ல இதெல்லாம் இருக்கு. அப்போ சைல்ட் ரைட்ஸை இன்னும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னா என்ன சொல்றது, இன்னும் தக்க வச்சுக்கலாம். அதுக்கு இன்னும் ரைட்ஸ் அண்ட் லாஸ் வந்து நம்ம இன்னும் எழுதலாம். இன்னும் நம்ம நிறைய புதுசா நம்ம வந்து கொண்டு வரலான்ற ஐடியாலாம் இருக்கும். நெக்ஸ்ட் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்ல ஒரு என்ன சொல்றது, கரண்ட் ரிசர்ச்ல என்ன இருக்கு அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ல சைல்ட் ரைட்ஸை பற்றி, அதை நான் சொன்னல ரிலவெண்ட்டாக கரண்ட்டாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை சைல்ட் ரைட்ஸை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் மானிட்டரிங் அண்ட் எவால்வேஷன். மானிட்டரிங் அண்ட் எவால்வேஷன் ப்ரோக்ராம்ஸ்ல சைல்ட் ரைட்ஸ்க்கான என்னென்னலாம் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். கிளியர் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டேட்டா வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்னலாம் டெசிஷன் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றது தான் இதோட இது. யூனிட் 5 வந்து முடிஞ்சிருச்சு. இதுல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னா, ஐடென்டிஃபை சில்ட்ரன் இன் வல்னரபிள் சிச்சுவேஷன்ஸ், ஏர்லி வார்னிங் சைன்ஸ் என்னென்ன, நெக்ஸ்ட் வார்னிங் சைன்ஸ் ஃபார் சைல்டு நெக்லெக்ட் என்ன, அபியூஸ் அண்ட் சைல்டு நெக்லெக்டோட வார்னிங் சைன்ஸ் என்ன, தனித்தனியாக கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாசிட்டிவ் டிசிப்ளின் என்ன, பாசிட்டிவ் டிசிப்ளின் டெக்னிக்னா என்ன, கிளாஸ் ரூம் டெமோக்ரஸினா என்ன, நெக்ஸ்ட் செலிப்ரேட்டிங் சைல்ட் ரைட்ஸ். ஓகே, எக்ஸ்பிளைன் த ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் செலிப்ரேட்டிங் சைல்ட் ரைட்ஸ் அதை கேட்கலாம். நெக்ஸ்ட் எப்படி வந்து டீச்சர்ஸ் இன் டயக்னைசிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் சஸ்பெக்டட் கேஸ் ஆஃப் சைல்டு அபியூஸ் அண்ட் நெக்லெக்ட் அண்ட் அவங்களோட டீச்சர்ஸோட ரோல் என்ன, சைல்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷனோட ரோல் என்ன. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து சீக்கிரமாட்டே நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.